ஒரு விஷயம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னை பாதர் பண்ணிக்கிட்டே இருக்குது. கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். இது வரைக்கும் காசு வாங்கி ஓட்டு போட்டவங்கள நம்ம வந்து கேவலமாக பார்க்கல, கேவலமாக பேசலை. ஆனால் காசு வாங்காமல் மனசுக்கு தோணுன ஒரு விஷயத்த இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுவோம்னு சொல்லி ஓட்டு போட்டவங்கள பயங்கரமாக போட்டு பொழக்கிறாங்க. அவனை வந்து பயங்கரமாக குற்றவுணர்ச்சி ஆக்கி அவனையே வந்து அவன் வந்து கேவலம்னு நினச்சி முட்டாள்னு அவன் யோசிக்க வச்சு ஓட்டு போட்டாங்க இல்லையா அந்த மக்களை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. 50 வருஷமாக நீ ஸ்கூல் படித்தது, நீ வேலைக்கு போனது, உனக்கு கிடைச்ச எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே அந்த கட்சி கொடுத்தது, அதுக்கு போய் நீ துரோகம் பண்ணுறியே பாஸ். இது பண்ணையார்த்தனம். பண்ணையார்கள் தான் நான் தான் உனக்கு வேலை கொடுத்தேன், நான் தான் உனக்கு கூலி கொடுத்தேன், நான் தான் உனக்கு சோறு போட்டேன். பண்ணையார்த்தனம். நம்ம வந்து ஒரு கட்சி சரியில்லைன்னா இன்னொரு கட்சியை கொண்டு வரோம், ஒரு கட்சி சரியில்லைன்னா ஒரு கட்சி கொண்டு வரோம். இப்போ ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த ஆப்ஷனை சில பேர் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதையே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். இந்த தற்குறின்ட்டு பிராண்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் இந்த 5 வருஷத்தில் பயங்கரமாக பாதிச்சிருக்கானா? அவன் எம்எல்ஏ ஆஃபீஸ்க்காக போய் மனுவாக கொடுத்துருக்கானா? அவன் ஒரு சிஎம் செல்லுக்கு அட்லீஸ்ட் ஆன்லைன்லேயாவது எதையாவது வந்து ரெக்வஸ்ட் வச்சுருக்கானா? அவன் வந்து லஞ்சத்தாலேயோ இல்லை இங்கே இருக்கிற சிஸ்டம் சரியில்லாத அவன் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கானான்னு பார்த்தா பெரும்பாலான ஆட்கள் அப்போல்லாம் எந்த ப்ராப்ளமும் ஃபேஸே பண்ணல. ஃபேஸ் பண்ணவனுக்கு தான் தெரியும் இந்த 5 வருஷம் எந்த அளவுக்கு அவன் வந்து கஷ்டப்பட்டிருக்கான், அதில் அவனுக்கு என்னெல்லாம் பாதிப்பு இருந்ததுன்னு. அந்த அடிப்படையில் அவன் வாக்களிச்சிருந்தா அது எப்படி நீ தற்கொலைன்னுவ? நீ ப்ரிவிலேஜோட 5 வருஷம் இருந்திருக்கன்னா சூப்பர், சந்தோஷம். அதுக்கு நீ வந்து கிரேட்ஃபுல்னஸோட நீ வந்து வாக்களி. யார் உன்னை தடுத்தா? அவனுக்கு ஹார்ட்ஷிப்ஸாக இருந்ததுன்னா அவன் அதுக்காக வந்து அகெயின்ஸ்டாக ஓட்டு போட்டிருக்கான். அது எப்படி நீ தப்பும்ப? 50 வருஷத்தை நினச்சி பார்க்கணும். இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எதுக்கு எலெக்ஷன் நடத்துகிறாங்க? இந்த 5 இயர்ஸ் நான் என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன முடிவு பண்ணணும்? அதானே. நீங்களாம் அறிவாளி தானே. ஒரு பர்டிகுலர் கட்சி ஆட்சிக்கு வருது, அந்த கட்சியை விமர்சிக்கணும். அந்த கட்சிக்கு யாரெல்லாம் வாக்களித்தாங்களோ அவங்கள விமர்சிக்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? நமக்கு வர வேண்டிய ஒரு கட்சி வரலன்னா வாக்களித்த மக்களை வந்து பிராண்ட் பண்ணி, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. நான்ப்பா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனா, ஏன்ப்பா எல்லாரும் இப்படி திட்டுறாங்க, எனக்கு தோணுனதானே நான் செஞ்சேன், நான் முட்டாளா அப்படின்னு நிறைய பேர் இது வந்து பாதிச்சிருக்கு. ப்ரிவிலேஜாக இருந்திருக்கீங்க, அதுக்கு கிரேட்ஃபுல்லாக நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, அது உங்களுடைய உரிமை. அவனுக்கு பல கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கான், பல மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறான், அதுக்காக அவன் இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கான், அது அவனோட உரிமை. இதுக்காக அவனை பிராண்ட் பண்ணுறதும் அவன் முட்டாளுங்கிறதும் அவனுக்கு ஒரு பேரை வச்சு அவனை வந்து ஒரு மாதிரி கில்ட் ஆக்குறதும் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு போக்குங்க. இது ஜனநாயக நாட்டுக்கோ இந்த சமுதாயத்துக்கோ நல்லதே இல்லைன்னு எனக்கு தோணுது. கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங்.